ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் கிங் மேக்கர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். என் பேர் பிரபு. நான் செபியில் ரெஜிஸ்டர் பண்ண கன்சல்டன்ட் இல்லை. இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன? இது ஒரு சின்ன நிதி ஒப்பந்தம், ஒரு சின்ன ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் வாங்குறது மூலமா நீங்க சந்தையை மேல் நோக்கி போகும் இல்லை கீழ் நோக்கி வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சின்ன ப்ரீமியம் செலுத்தி நீங்க ஒரு கான்ட்ராக்டை வாங்கிக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் உடைய முக்கியமான அம்சம். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். அதாவது நீங்க வாங்குற ஒரு இண்டெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி அடுத்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும் எதிர்காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கால் ஆப்ஷன் வாங்கலாம். அதே மாதிரி இல்லை 100 பாயிண்ட் கீழே இறங்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை புட் ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ அதோட ரெண்டு விஷயத்தையும் நான் இங்க ரொம்ப தெளிவா காமிச்சிருக்கேன். ஸோ கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா இங்க பாருங்க, ரைட் சைட்ல அந்த கேண்டில் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இல்லை புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் கீழே இறங்குது, அதாவது சந்தை நிஃப்டி அந்த சந்தை கீழே இறங்குது அப்படிங்கிறத வச்சு நீங்க பை பண்றீங்க. அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தளவில் மிக முக்கியமான 3 விஷயம். ஒன்று ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது நீங்க வாங்கக்கூடிய விலை. நீங்க எந்த விலையில, எந்த ஸ்ட்ரைக்ல, எந்த ரேஞ்சுக்குள்ள அந்த குறியீடு இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்க வாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அடுத்தது அதுக்கு நீங்க செலுத்தக்கூடிய ஒரு பிரீமியம் தொகை. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட், எல்லா கான்ட்ராக்டுமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல முடிவுற்றும், எக்ஸ்பயர் ஆயிடும். ஒன்று வீக்லி கான்ட்ராக்டா இருக்கலாம், இல்லை மந்த்லி கான்ட்ராக்டா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இதுல 3 வகையா பிரிக்கிறோம். எப்படி 3 வகையா பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம்னு 3 விதமா பிரியுது. ஐடிஎம் அப்படின்னா இந்த மணி, ஏடிஎம்னா அட் த மணி, ஓடிஎம்னா அவுட் ஆஃப் தி மணி. ஸோ இப்போ நீங்க வாங்குற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி இந்த 3 விஷயத்த உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சந்தை 22,500 இருக்கு அப்படின்னா 22,400, 22,300 அந்த ஸ்ட்ரைக்ல நீங்க பை பண்றீங்க, ஒரு கால் ஆப்ஷனை பை பண்றீங்க அப்படின்னா அது இந்த மணி ஆப்ஷன்ஸ்ல நீங்க பை பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல சந்தை கரெக்டா 22,500 இருக்கு, நான் 22,500 ஸ்ட்ரைக்கை தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது அட் த மணி. சந்தை 22,500 இருக்கு, ஆனா நான் எடுக்கிற ஸ்ட்ரைக் 22,600 இல்ல 22,700 கால் ஆப்ஷனோ நான் எடுக்கிறேன்னா அது அவுட் ஆஃப் த மணி. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மணி அப்படிங்கிற கான்செப்ட்ல மட்டும் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அதாவது ஆபத்து கொஞ்சம் கம்மி. அதாவது நீங்க கொடுத்த பிரீமியம் ரொம்ப சீக்கிரத்துல கரைஞ்சுடாது. அதே மாதிரி நீங்க ஸ்பாட் ப்ரைஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அவுட் ஆஃப் த மணில வாங்குறீங்க அப்படின்னா ப்ரீமியம் குறைவு, ஆனா எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க அதோடைய வேல்யூ கடகடன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது 3 விஷயத்தையும் ரொம்ப முக்கியமா யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பையர் ஆர் ஆப்ஷன் செல்லர், இதுல 2 வகை இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லிட்டோம், அதோடைய வகைகள் பார்த்தோம். இப்போ அதுல இருக்கக்கூடிய 2 மேஜரான ஆட்கள், நீங்க கால் ஆப்ஷன் பையரா இல்ல கால் ஆர் புட் ஆப்ஷனுடைய செல்லரா? நீங்க பையரா இருக்கீங்களா, செல்லரா இருக்கீங்களா? அதை பொறுத்து தான் உங்களுடைய லாபம் நஷ்டம் முடிவு செய்யப்படுது. ஸோ அதுல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் பாருங்க. உங்களுக்கு ஆப்ஷன் பையர், ஒரு ஆப்ஷனை நீங்க பை பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு சின்ன ப்ரீமியம் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைஸ் 65, ஒரு ப்ரீமியம் தொகை 100 ரூபாய் அப்படின்னா 6,500 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா
அந்த பர்ட்டிகுலர் கான்ட்ராக்ட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா, அதுவே வந்து நீங்க ஒரு செல்லரா இருந்து செல் பண்ணும்போது, கிட்டத்தட்ட 2,00,000க்கு மேல உங்க கையில அமௌண்ட் இருந்தா தான் நீங்க அந்த ஆப்ஷன செல் பண்ண முடியும். அது போலவே லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ல நீங்க வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அது மேல போயிட்டே இருக்குன்னா, அந்த அமௌண்ட் அதாவது உங்களுடைய பிரீமியம் தொகை ஏற ஏற அனைத்துமே உங்களுக்கு அதுக்கு வரம்பே இல்ல. எங்க வேணாலும் போய் அது நிக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் அதுக்கு டைம் இருக்கு. ஒரு ரூ. 50ல வாங்குன பிரீமியம் ஒரு ரூ. 200க்கு கூட போலாம். ரூ. 150 உங்களுக்கு பிரீமியம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்ல இருக்கு. ஆப்ஷன் செல்லர் பார்த்தீங்கன்னா, பிரீமியம் தொகை மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு ரூ. 100ல வந்து செல் பண்ணிட்டீங்க ஒரு ஆப்ஷன அப்டின்னா, அதுக்கப்புறம் அது வந்து மே கீழ போயி முடியுது அப்டின்னா 100லிருந்து 99, 98 இல்லன்னா ஒரு ரூ. 50ல வந்து முடியுது. ஒரு ரூ. 20ல வந்து முடியுது அப்டின்னா, ரூ. 50ல வந்து நீங்க ரூ. 100ல வித்த ஆப்ஷன் ரூ. 50ல வந்து முடியுது அப்டின்னா, ரூ. 50 உங்களுக்கு லாபமா இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட லாபம் குடுக்கக்கூடியது. ஆப்ஷன் செல்லருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரீமியம் தொகை மட்டுமே கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு தேவையான நிதி பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாரி, குறைந்த மூலதனத்தில ஒரு ஆப்ஷன் பையர்னால ஒரு கான்ட்ராக்ட் வாங்க முடியும். ஆனா, ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கணும்னா, அதிகபட்ச மார்ஜினா 2,00,000 குறைந்தபட்சம் வேண்டும். அதுக்கு மேல இருக்கிறது போதுமானது நல்லது ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு. வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லருக்கு தான் அதிகமா இருக்கு. 67% வெற்றி வாய்ப்பு ஆப்ஷன் செல்லருக்கு இருக்கு. ஆனா, ஆப்ஷன் பையருக்கு வெறும் 33% மட்டுமே அதோடைய வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது பிரீமியம் அப்படின்னு சொல்றீங்களே, அதை எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ பிரீமியம் வேற ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஒரு ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ கூட டைம் வேல்யூவும் சேருது. ஒரு ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ. அது என்னங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ? நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மணின்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம் பார்த்தீங்களா? இந்த மணி. ஸோ இந்த மணியில இப்ப சந்தை எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கோ, அதுக்கும் நீங்க வாங்குன ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப சந்தை வந்து 22,500ல இருக்கு. நீங்க வாங்குன ஸ்ட்ரைக் 22,400 அப்படின்னா, இதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ ரூ. 100. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 22,500ல 22,400 கழிச்சீங்கன்னா ரூ. 100. அந்த ரூ. 100 உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ. அது போக நீங்க கான்ட்ராக்ட் முன்னாடியே வாங்கியிருந்தீங்க. இல்ல ஒரு எக்ஸ்பைரிக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வாங்குறீங்களோ, அதோடைய டைம் வேல்யூவும் சேர்ந்து அதுல கால்குலேட் ஆகியிருக்கும். ஸோ இது 2ம் சேர்ந்தது தான் வந்து ஆப்ஷன்ஸ் பிரீமியம். இது இன்ட்ரின்சிக்ல. ஓகேங்களா? அதே மாரி அட் த மனில, அவுட் ஆஃப் த மனில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையாது. வெறும் டைம் வேல்யூ மட்டுமே இருக்கும். அதையும் மனசுல வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ் முக்கியமா நெறைய அ விஷயங்கள கொண்டது. ஆனா, ரொம்ப நுணுக்கமான கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயம் இதுல இருக்கு. ஒண்ணு வந்து டெல்டா, இன்னொன்னு தீட்டா, அப்புறமா வேகா. அதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒரு நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வாங்கிட்டீங்க. ஆனா, அந்த பங்கோ இல்லன்னா இண்டெக்ஸோ ஒரு ரூபாயா மேல ஏறுது அப்படின்னா, அந்த டெல்டா அப்படிங்கிற குறியீடு உங்களுக்கு அத காமிச்சு குடுக்கும். ஸோ ரூ. 1 ஏறுது அப்படின்னா, ஈக்குவலன்ட்டா இங்கேயும் ஆப்ஷன்லோடைய பிரீமியமும் ரூ. 1 ஏறும். அப்ப டெல்டா ஈக்குவல் டூ 1 இருக்கும்போது இந்த விஷயங்கள் நடக்கும். இப்ப டெல்டா வந்து அதுலயே ஈக்குவல் டூ 1 இல்லைங்க. இது வந்து 0.6 60%ல இருக்கு அப்படின்னா, அங்க ரூ. 1 ஏறுனா இங்க 60 காசு ஏறும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து நீங்க டெல்டா அப்படிங்கிற ஒரு கிரீக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி தீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் செல்ல செல்ல பிரீமியம் கரைய ஆரம்பிக்கும்.
அந்த பிரீமியம் கரைய ஆரம்பிக்கிறத டைம் டீகேன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நீங்க தீட்டா அப்படிங்கிற கிரீக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வாலடைல், அதாவது இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த வாலட்டாலிட்டி யூஸ் பண்ணி சந்தை எவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறுது, எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்குது, அதோடைய மூமெண்ட்ஸ், இந்த விஷயத்த நீங்க வேகா அப்படிங்கிற கிரீக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு முடிவு பண்றீங்க, சந்தை வந்து அடுத்த 2 நாட்கள்ல நல்லா மேல போகும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லாங் கால். லாங் கால் அப்படிங்கிறது ஒரு புல்லிஷ். நம்ம மேல போகும், சந்தை மேல போகும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, நீங்க ஒரு லாங் எடுக்கலாம். லாங் அப்படிங்கிறது பை பண்றது. ஓகே. அதுவும் கால் ஆப்ஷன நீங்க பை பண்றீங்க. மேல போகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்க நான் அத காமிச்சிருக்கோம். சந்தை மேல போகும்போது, அந்த கேண்டில்ஸ் எப்படி மேல ஏறுதோ, அந்த மாரி உங்களுடைய பிரீமியம் அப்படியே நீங்க வாங்குன பிரைஸ்ல இருந்து கட 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 கடன்னு மேல ஏறும். சந்தை மேல போகும்போது. அதே இது ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சந்தை வந்து கீழ தான் வரும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க வாங்க வேண்டியது புட் ஆப்ஷன். லாங் புட் வாங்குனீங்கன்னா, சந்தை கீழ இறங்க இறங்க உங்களுடைய பிரீமியம் தொகை மேல ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம். இதுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஆபத்து மேலாண்மை விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க பொறுத்தளவுல. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்றத விட முதல்ல ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு ஆப்ஷன் வாங்குறேன் சார். ரூ. 100க்கு வாங்குறேன். இது நான் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறது? அப்படிங்கிற விஷயம் நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். நான் ஒரு ரூ. 5 வச்சுக்கிறேங்க. இல்ல நான் ஒரு ரூ. 10 வச்சுக்கிறேன். ஒரு ரூ. 90 வர வரைக்கும் என்னால இந்த கான்ட்ராக்ட்ட தாக்கு பிடிக்க முடியும். நான் அது வரைக்கும் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலலாம் என்னால வச்சுக்க முடியாது அப்டின்னீங்கன்னா, ஒரு ரூ. 100க்கு வாங்கும்போது, அந்த ஆப்ஷன் பிரீமியத்துடைய தொகை நீங்க பே பண்ணியிருக்கிறது ரூ. 6,500 இருக்கும். அது போலவே நீங்க ரூ. 10 விடுறீங்க அப்டின்னா, ரூ. 650 சல்லுன்னு காணாம போயிடும். ஸோ, அத வந்து நீங்க யோசிச்சு பார்த்து, எவ்வளவு தூரம் என்னால ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம்? எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சா கரெக்ட்டா இருக்கும்? அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, அந்த ஆப்ஷன தேர்ந்தெடுங்க. அடுத்தது, உங்களுடைய மொத்த கணக்குல 5லிருந்து 10% மட்டும் தான் வந்து இந்த மாரியான ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நீங்க பயன்படுத்தணும். முழுக்க முழுக்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பயங்கர வாலட்டாலிட்டி உடையது. அதனால ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். அதே அலோகேஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. 5லிருந்து 10, 10% ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்களா? ஒரு ரூ. 5,000 இல்லன்னா ஒரு ரூ. 10,000 இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்காக நீங்க ஒதுக்கலாம். அடுத்தது டைம் டிகே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா, வாரம் வாரம் வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்கன்னா, எவ்ரி வீக் அது வந்து கரெக்ட்டா எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஒரு வேள வாங்கியிருந்தீங்கன்னா, அது சீக்கிரமா 0 ஆயிடும். அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். நீங்க வாங்குன பிரைஸ் ரூ. 8 ரூ. 10ல வாங்கியிருக்கேன் சார். அது மேல போகும்னு வாங்குனேன் அப்படிம்பீங்க. ஒரே நாள்ல இந்த ரூ. 10ங்கிறது சல்லுன்னு 0 ஆக வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா, டைம் டிகே இருக்கிறதுனால. அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க பொறுத்தளவுல உணர்ச்சி வசப்படவே கூடாது. ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கவே கூடாது. அத வந்து நீங்க ரொம்ப மனசுல வச்சுக்கணும். முடிவு பண்ணிக்கணும். அடுத்து இந்த ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்க செஞ்சு பழகணும். இல்ல நல்ல பிராக்டிஸ் பண்ணணும்னா, முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பழகுங்க. ஓகே. ஒரு பேப்பர்ல ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி பிரீமியம் கால்குலேட் ஆகுது? சந்தை மேல போகும்போது ஆப்ஷன்ஸ் உடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? கால் ஆப்ஷன் எப்படி மூவ் ஆகுது? புட் ஆப்ஷன் எப்படி மூவ் ஆகுது? 2மே எந்த மாரியான நிலைகள்ல ஒரே மாரியான விலைகள கொண்டு இருக்கு? இதெல்லாத்தையும் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பழகுங்க. அந்த பேப்பர் ட்ரேடிங் மூலமா நீங்க புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா ஒரு டிமேட் அக்கவுண்ட் அதுல
ஓப்பன் பண்ணி, அதுல F&O செக்மெண்ட்ட நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து நீங்க கத்துக்கணும். அந்த ஆப்ஷன்ஸ் செயின் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இப்போ என்எஸ்சி வெப்சைட்ல ஆப்ஷன் செயின் NSCindia.com அந்த இதில போனீங்கன்னா, ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2 விஷயமும் வந்து அதில காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நேத்து நிலவரம் பார்த்தீங்கன்னா, 23,985.35ல நிஃப்டி முடிஞ்சிருக்கு. 10 பாயிண்ட் குறைவு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படிங்கிறனால நிஃப்டி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி. ஸோ அதோடைய தாக்கம் நீங்க இந்த இதில நல்லாவே பார்க்கலாம். ஓகே. ஸோ இதோடைய ட்ரேடிங் ஓட விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ உங்களுக்கு தெரியும். ஓகே. அந்த ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி நீங்க வந்து அதோடைய சார்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதற்கான பதிலை நான் தருகிறேன். வணக்கம்.